Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. எஸ்ஆர் மோகன்தாஸ் என்ற பம்பாயில் இருக்கும் பக்தர் ஸ்ரீ ஹரிதாஸ் சுவாமிகளின் பஜனைகள் மூலமாக சத்குருநாதரை பற்றி கேள்வியுற்று குடும்பத்தினரிடம் குருமூர்த்தி என்ற தொழிலாளர் சங்க தலைவருடனும் 1970 தப்போவனத்திற்கு தரிசனத்திற்காக வந்தார். அவர்களின் வருகையை முன்னமே அறிந்தால் போல் சுவாமிகள் அவர்களை ஆசிரம வாயிலேயே சந்தித்து அன்புடன் வரவேற்று பம்பாய் நகரத்தை பற்றி விசாரித்தார். அடுத்த நாள் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று பாத பூஜை செய்யும்படி குருநாதரின் உத்தரவை பெற்ற அந்த பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பாத பூஜை செய்தவுடன் பிரசாதம் உட்கொண்ட பின் சுவாமிகளை நமஸ்கரித்து ஊருக்கு திரும்புவதற்கு உத்தரவு அளிக்குமாறு விண்ணப்பித்தார்கள். குருநாதரோ பேரன்புடன் அவசரம் வேண்டாமே, 2-3 நாட்கள் தங்கிச் செல்லலாமே என்று அருளினார். பக்தர் மோகன்தாஸ், சுவாமி சென்னையில் வந்து இறங்கியவுடன் ஜனவரி 2ஆம் தேதி என்று பம்பாய் திரும்பி செல்வதற்கு டிக்கெட் வாங்க ஏற்பாடு செய்துவிட்டோம். ஆகவே உடனே செல்ல வேண்டி உள்ளது என்று பணிவுடன் கூறினார். சுவாமிகள் புன்முறுவலுடன் இவ்வளவு அவசரம் வேண்டாம், ஓய்வெடுத்து செல்லலாம் என்று கூறியவாறே பழங்கள் பிரசாதம் அளித்து உத்தரவு தந்துவிட்டார். அன்று மாலை பக்தர் மோகன்தாஸ் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்றவுடன் அவர்களது டிக்கெட்டுகள் அந்த ரயிலில் ரிசர்வ் செய்யப்படவில்லை என்பதை கண்டார். டிக்கெட்டுகளை எடுத்து பார்த்தார். ஜனவரி 5ஆம் தேதி அன்றுதான் ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே சென்னையிலேயே மேலும் 3 நாட்கள் தங்க நேரிட்டது. 2-3 நாட்கள் தங்கி ஓய்வெடுத்து செல்லலாமே என்று சுவாமிகள் கூறியதன் அர்த்தமும் அப்பொழுதுதான் விளங்கியது. டி.ஆர். பாளையம் ராஜேந்திர ரெட்டியார் சத்குருநாதரின் சிறந்த பக்தர். ஒவ்வொரு குருவாரமும் தரிசனத்திற்காக காலையிலேயே வந்து மாலை வரை தங்கிச் செல்வது வழக்கம். ஒரு வியாழக்கிழமையன்று அவர் வந்தவுடனே சுவாமிகள் உத்தரவு அளித்து விட்டார். ரெட்டியாருக்கு மிகவும் மன வருத்தம். ஏன் உடனே இவ்வாறு திரும்பி போக சொல்கிறார்? ஏதாவது பிழை செய்திருக்கிறேனோ என்றெல்லாம் நினைத்து குருநாதரின் ஆக்ஞைப்படி ஊருக்கு திரும்பிவிட்டார். நல்ல கோடைக்கால வெயில். ரெட்டியார் தமது கிராமத்தின் எல்லையை அடையும் போது திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. அறுவடையான நெல் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது. அதை உடனே எடுத்து பத்திரப்படுத்தியதும் மழை பெய்ய துவங்கியது. அவர் தப்போவனத்தில் வழக்கம் போல் மாலை வரை தங்கி இருந்தால் கிராமத்தில் வேலையை கவனிக்க வேறு சரியான ஆள் இல்லாததினால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இதை தவிர்த்த குரு அருளை நினைத்து ரெட்டியார் மனம் உருகினார். கோயம்புத்தூரிலிருந்து தரிசனத்திற்காக வந்த சிங்காரம் ரெட்டியார் அவர்கள் இரும்பு பைப் வியாபாரி. விற்பனை மிகவும் மந்தமாயிருக்கவே சுவாமிகளின் ஆசி பெற்று உடனே திரும்ப ஊருக்கு எண்ணம் கொண்டு தபோவனம் வந்தார். ஆனால் குருநாதரோ அவரை பல நாட்கள் தங்க வைத்து விட்டார். உத்தரவு இல்லாமல் திரும்பி போகக்கூடாது, ஆசிரமத்தில் தங்க வைப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் வியாபாரத்தை பற்றிய கவலை மிகவும் இருந்தது. பின்னர் அவர் தமது ஊருக்கு திரும்பியதும் தான் இல்லாத போது விற்பனை நன்கு நடந்திருப்பதைக் கண்டு வியப்புற்றார். அதற்கு பிறகு அவரது வியாபாரம் தொடர்ந்து நன்கு செழித்து ஓங்கியது. சுவாமிகளின் இவ்விதமான திருவிளையாடல் ஷீரடி சாய்பாபாவின் லீலைகளைப் போலவே இருப்பதை காணலாம். விடை பெறும்போது குருநாதரின் உத்தரவின்படி நடந்தால் நன்மை அடைவதும், உத்தரவை மீறினால் பல இன்னல்கள் நேர்வதும் பல பக்தர்களின் பிரத்யட்சமான அனுபவமாகும். உத்தரவின் மூலம் தங்களை விபத்தில் இருந்தும் மற்ற துன்பங்களிலிருந்தும் குருநாதர் காப்பாற்றியதை நினைத்து நினைத்து உருகவே பக்தர்களின் சிரத்தையும் சரணாகதியும் அதிகரித்து அவர்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறினார்கள் என்பதில் ஐயமில்லை. மகா சமாதிக்கு 2-3 மாதங்களுக்கு முன் கடைசி முறையாக தம்மை ஸ்தூல வடிவில் தரிசித்த பக்தர்களுக்கு சுவாமிகள் மீண்டும் சந்திப்போம் என்று வழக்கம் போல கூறாமல் ஜெயமங்கலம், சுபமங்கலம் என்று ஆசி அருளினார்கள். சுவாமி கூடவே இருக்கும் என்ற இனிமையான திருவாக்கின் மூலம் தாம் பக்தர்களுடன் எப்போதும் நீங்காத ஒரு துணையாக இருப்பதுடன் அவர்கள் இதயத்தில் ஆத்மாவாகிய உள்ளொளி வடிவில் சதா சர்வ காலம் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் உணர்த்தினார் போலும். திருக்கோவிலூரில் உள்ள தனலட்சுமி ஆயில் மில்ஸ் நிறுவனத்தின் கூட்டாளியாக இருந்த பழனிவேல் அவர்களின் மனைவி பாக்யம் அம்மையார்
சத்குருநாதரின் பரம பக்தை. அவர்கள் 13 ஆண்டுகள் கீழையூரில் வசித்து கொண்டிருந்த போது அவ்வம்மையார் சித்தலிங்க மடத்திலும் தப்போவனத்திலும் சுவாமிகளை அடிக்கடிக்க தரிசிக்க வருவார். மிகவும் பக்தி சிரத்தையுடன் மடியாக பசு வெண்ணியை தனது கையாலே கடைந்து குருநாதருக்கு அன்புடன் சமர்ப்பிப்பார். அவருக்கு சத்குருவன் அருள் அனுபவங்கள் பல உண்டு. கடும் வெயிலில் பெண்ணையாற்று மணலில் நடந்து வரும்போது அவர் கால்படும் இடமெல்லாம் நிழல் போல் சூடில்லாமல் இருந்தது என்று உணர்ச்சி வசப்பட்டு நினைவு கூறுவார். சுவாமிகளும் அந்த அம்மையார் மேல் அபாரமான கருணையும் அன்பும் காட்டுவார். நல்ல வசதி உள்ள அந்த குடும்பத்திற்கு கஷ்டதசை. பங்காளிகளின் தொந்தரவால் நிலம் ஏலத்திற்கு போக வேண்டிய நிலை. ஏலத்திற்கு சில நாட்களுக்கு முன் குருநாதரை தரிசித்து விட்டு வரலாம் என்று நினைத்த ஆரணி அம்மாள் என்று அவரால் அன்புடன் அழைக்கப்பட்ட பாகியம் அம்மாள் வேலூரிலிருந்து தப்போவனம் வந்தார். சுவாமிகளிடம் தனது சிரம திசையை பற்றி ஏதும் சொல்லவில்லை, சொல்ல எண்ணமும் இல்லை. அவருக்குத்தான் எல்லாம் தெரியுமே. தரிசனமான பிறகு அமைதியாய் இருப்போம், ஓய்வெடுத்து கொள்வோம் என்றார் குருநாதர். பின்னர் ஊருக்கு திரும்புவதற்கு உத்தரவு பெறுவதற்கு சுவாமிகளை நமஸ்கரித்த போது அவர் ஒரு தட்டில் பிரசாதமும் அத்துடன் பணமும் வைத்து எடுத்து வர சொல்லி அதை அந்த அம்மையாருடன் ஆசியுடன் அளித்தார். பாகியம் அம்மாளோ மனம் பதைத்து, சுவாமி, நான் சுவாமிகளிடம் அருளுக்காகத்தான் வந்தேன், பொருளுக்காக வரவில்லை, இது வேண்டாம் என்று கெஞ்சினாள். சுவாமிகளோ புன்னகையுடன், இங்கு அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், கவலை வேண்டாம், இதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவோம் என்று அன்புடன் வற்புறுத்தி கூறினார். வங்கிக்கு கொடுக்க வேண்டிய வட்டி தொகை 875 ரூபாய் போக வழிச்செலவுக்காக ரூபாய் 25 அந்த பிரசாதத்துடன் இருந்தது. குருநாதர் அந்த தொகையை 3 நாட்களுக்கு பின் ஏலம் விடுவதற்கு உள்ள நாளன்றே கட்டுமாறு பணித்தார். சத்கிருவை நிலம் ஏலம் போவதை தவிர்த்து விட்டது. பின்னர் அவர்களது பொருளாதார நிலை நன்கு முன்னேறியது. அந்த அம்மையார் அந்த தொகையை திருப்பி கொடுக்க வந்தபோது சத்குருநாதர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அவளை சேலத்தருகில் மாட்டுக்காரனூர் என்ற கிராமத்தில் தனியாக ஆன்மீக சாதனையில் ஈடுபடுமாறு ஆக்ஞாபித்தார். அவரது குடும்பத்தினர் அனைவரும், பிள்ளைகளும் பெண்ணும், சுவாமிகளிடம் மிகுந்த ஈடுபாடுடன் இருக்கின்றனர். நாமக்கல் ராமசுவாமி ஐயர் சத்குருநாதரின் சிறந்த பக்தர். இந்து தினசரி பத்திரிகைக்கு ஏஜென்ட், விடுதலை போராட்ட தியாகி, பிரம்மச்சாரி. அவர் சுவாமிகளை பற்றிய பல வெளியீடுகளை பிரசுரிக்கும் பாக்கியம் பெற்றவர். ஒரு சமயம் அவர் சென்னை வழியாக தப்போவனம் வந்து சேர்ந்தார். மணிப்பர்ஸ் தொலைந்து விட்டதனாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ ஊருக்கு திரும்ப பஸ் சார்ஜுக்கு அவரிடம் பணம் இல்லை. சுவாமிகளை கேட்கலாமா? அது சரியா? ஆனால் குருநாதரை விட நெருங்கியவர் வேறு யார் உளர் என்றெல்லாம் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஆப்த நண்பரும் சுவாமிகளின் சிறந்த பக்தருமான MS பார்த்தசாரதி ஐயங்கார் தரிசனத்திற்காக வந்தார். அவரிடம் தமது நிலைமையை கூறவே அவர் பெருமகிழ்ச்சியுடன் வேண்டிய உதவியை செய்ய வந்தார். மேலும் ராமசுவாமி ஐயரை தன்னுடன் கூடவே சேலத்திற்கு வருமாறு அழைத்தார். மறுநாள் காலை அந்த இருவரும் ஊருக்கு செல்ல உத்தரவு கேட்பதற்காக சுவாமிகளிடம் வந்தனம் செய்தனர். குருதேவர் பார்த்தசாரதி ஐயங்காருக்கு பழங்களை பிரசாதமாக வழங்கினார். ராமசுவாமி ஐயரிடம், ஆம், கடமை கூப்பிடுகிறது, ஊருக்கு சென்று சீக்கிரமாகவே திரும்பி வந்து விடுவோம் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டே ஒரு துணிப்பை நிறைய பழங்களை கொடுத்து, பையை நாமே வைத்துக்கொள்வோம் என்று கூறி ஆசி அளித்தார். சேலம் போகும் வழியில் கள்ளக்குறிச்சிக்கு அருகில் ராமசுவாமி ஐயர் பிரசாதமாக அளிக்கப்பட்ட பழங்களை சாப்பிடலாமே என்று கூறி பழுத்தவைகளை எடுப்பதற்காக பையில் உள்ளவற்றையெல்லாம் கொட்டினார். பையின் அடியில் 11 ரூபாய் கொண்ட ஒரு கவர் இருந்தது. அவர் ஊருக்கு திரும்ப பஸ் சார்ஜுக்கு வேண்டிய பணத்தை சுவாமிகள் வைத்திருந்தார். தாம் கேட்காமல் இருக்கும்போதே தமது தேவைகளை அறிந்து அவைகளை பூர்த்தி செய்யும் குருநாதரின் அபார கருணையை நினைத்து உருகினார். இந்த அனுபவத்தை நினைவு கூறும்போது கண்களில் நீர்மல்க நான் தழுத்தழுத்து மேலே பேச முடியாமல் அவர் உணர்ச்சி வசப்பட்ட காட்சி அதை கண்டவர்களின் மனக்கண்முன் இன்றும் நிற்கிறது. பக்தர்களின் யோக க்ஷேமங்களை வகிக்கும் பரந்தாமன் தான் நமது குருநாதர் என்பதற்கு இதை போன்ற பக்தர்களின் அனுபவங்கள் பல உண்டு. இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்.